தேவனை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, துதி அழகானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களை, சங்கீதம் 147 அதனுடைய 1வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு துதியையும் ஸ்தோத்திரத்தையும் சொல்லக்கூடியவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்பக்கூடியவர்கள். தேவனுடைய வார்த்தையை நம்பினபடியினாலே நம்ம வாயிலிருந்து புறப்படக்கூடியது துதி. வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிக்க துதிக்க நமக்கு இன்பம் பெருகும். துதிச்சா போதுங்க, ஆசீர்வாதம் துதிச்சா போதும், எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறவராக இருக்கிறார். நம்ம இருதயத்திலிருந்து எப்பொழுதுமே துதி வந்து கொண்டே இருக்க வேண்டும். துதிக்க துதிக்க நமக்குள்ளே இன்பம் பெருகும். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 7 முடிய உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய பக்கத்தை என்ன சொல்ல போகிறோம். அருமையானவர்களே, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டது போல அவரில் நடந்து கொண்டு அவரில் வேரூன்றி கட்டி எழுப்பப்பட்டு விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நீங்கள் கற்றுக்கொண்டபடியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், அதில் பெருகணும். உங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்து உங்கள் எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையை படுகுழியிலிருந்து மீட்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பு மற்றும் இரக்கத்தால் உங்களுக்கு முடிசூட்டுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்கலாம், பக்கத்தை நாம் சொல்லலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 276. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்கள். ஸ்தோத்திரத்துல பெருகணும். எல்லாம் சொல்லுங்களேன், ஸ்தோத்திரத்துல நான் பெருகணும். அப்ப நான் கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆராதிக்கணும். இதிலே நாம் கட்டப்பட்டவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கிறிஸ்துவின் தன்மையை பெற்றிருக்கிறபடினால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையினால நீங்க கர்த்தரை துதிச்சுக்கிட்டே வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப சங்கீதம் 34 அதனுடைய 1வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது நமக்கு முக்கியமான காரியம். கர்த்தரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருந்து கொண்டே இருக்கும். துதி என்னுடைய வாயிலே எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எல்லாம் சொல்லுங்களேன், அவருடைய துதி என் வாயிலே எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். வாசிக்கலாம். சங்கீதம் 34 அதனுடைய 1வது வசனத்தை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ன பண்ணி கொண்டே இருப்பேன்? ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன். அப்பொழுது அவர் துதி என் வாயில எப்பயுமே எப்பொழுதும் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார், ஆகையினால நான் அவரை துதிப்பேன். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் துதிக்க பிறந்தவர்கள், சாத்தானை ஜெயிக்க பிறந்தவர்கள், சத்துருவை வீழ்த்த பிறந்தவர்கள். கர்த்தருடைய ஆவியினாலே நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே சத்துரு வீழ்ந்து போனான், சத்துரு தோற்று போனான். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிக்கும் போது, கர்த்தர் என் பேலனும் என் கீதமுமானவர், அவர் என் இரட்சிப்புமானவர், இவரே என் தேவன், நான் அவரை துதிப்பேன், இவரே என் தகப்பனின் தேவன், நான் அவரை புகழ்வேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாத்திராகமம் 15 2வது வசனம். அந்த வசனத்தை நீங்கள் திருப்பி கொண்டு பாருங்கள். நான் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பேன், ஏன்னா அவர் தான் எனக்கு தகப்பனா இருக்கிறார், அவரை நான் புகழ்வேன், அவர் தான் என்னை படைச்சவர், அவர் தான் என்னை நோக்கி பார்க்கிறவர், அவருடைய நாமத்துக்கே மகிமையும் துதியும் கனமும் என்றென்றைக்கு உண்டாவதாக. தேவனை புகழ்ந்து பாடுங்க. மோசே என்ன பண்ண? கர்த்தரை புகழ்ந்தா. அல்லேலூயா. தேவனுக்குரியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உகந்ததை கர்த்தருக்கு செயல்படுத்த வேண்டும். நீங்கள் யாரை துதிக்க போகிறீர்கள்? கர்த்தராகிய ஆண்டவரை துதிக்க போகிறீர்கள். அல்லேலூயா. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயங்கரமானவர், அற்புதங்களை செய்கிறவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
துதிகளில் பயங்கரமானவர். துதிகளுக்கு பயப்படத்தக்கவர் யாருன்னா கர்த்தராகிய தேவன். இப்பொழுது யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் இப்பொழுது நான் வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவன். இதில் நான் பார்க்கும் பொழுது துதிகளில் பயங்கரமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. துதிகளிலே பயங்கரமான. நீங்க கர்த்தரை தூச்சு பாருங்க, உடனே விடுதலை. கர்த்தரை தூத்து கொண்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினாலே பிசாசானவன் பயப்படுவான். அல்லேலூயா. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்படியே லைனா திருப்பிக்கிட்டே நீங்க பார்க்க போறீங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். அவரே உன்னுடைய புகழ்ச்சியா இருக்கட்டும். ஆண்டவரை நீங்கள் புகழுங்கள். அவரே உங்கள் கடவுள். அவர் உங்கள் காரியங்களை எல்லாம் கைகூடி வர பண்ணுவார். காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்வார். அவரே உங்கள் தேவனா இருக்கிறார். அவரை துதிக்க 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 உங்க காரியங்கள் எல்லாம் அவரே செய்து முடிப்பார். வாசிக்கலாமா? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவர். அவரே உனக்கு புகழ்ச்சி. புகழ்பா பாடன். அல்லேலூயா. அன்றைய நாட்களில் ராஜாக்கள்லாம் போய் ராஜாக்களிடத்துல ஒரு சிலர் போய் புகழ்ந்து பாடுவார்கள், புலவர்கள். அப்படி புலவர்கள் பாடும் பொழுது ராஜா சும்மா அமுச்சு விடுவார்? இல்லை, பொன்னையும் பொருளையும் அல்லது என்ன உனக்கு வேண்டும் கேள் என்று சொல்லி அன்றைய நாட்களில் ராஜாக்கள் கொடுத்து அமுச்சு விடுவார்கள். இப்போ நீங்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடுங்க. நம்முடைய ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட் அவர் தான். அவர்கிட்ட கேளுங்கள், உங்களுக்கு சகலமும் கிடைக்கும். சகலத்தையும் கர்த்தர் செயல்படுத்துவார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கத்தை என்ன பண்ணா பழைய ஏற்பாட்டிலே சொல்லிவிடுங்கள். 307ஆம் பக்கம். பழைய ஏற்பாட்டிலே 307வது பக்கம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள். நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை புகழ்ந்து பாடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கீர்த்தனம் பண்ணுவது என்பது ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது என்பது அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறீங்களா? அதுதான் முக்கியம். கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன், எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பேன், இடைவிடாமல் கர்த்தரை புகழுவேன். கர்த்தரை நான் மகிமைப்படுத்தி கொண்டு ஆராதித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய வாய் இப்பொழுதும் கூட ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய வாய் இப்பொழுதும் கூட கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறது. ஸ்தோத்திரம் பண்ணாதவங்களா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிக்காதவங்களா துதிங்க. இந்த துதிகளிலே வாசம் பண்ணுகிற தேவன் உங்களுக்கு சகலத்தை நடத்தும், சகலத்தையும் அவர் நடத்துவார். அருமையானவர்களே, 2 சாமுவேல் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள். துதிக்கு பாத்திரரான கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். அவரை துதிக்கு பாத்திரர். அந்த துதிக்கு பாத்திரராகிய தேவனை நோக்கி தான் கூப்பிடணும். மற்ற எல்லா விதத்தையும் நீங்க கூப்பிடக்கூடாது. என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தர் துதிச்சா போதும், உங்க சத்துரு யார் உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அவர்கள் இடறி விழுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சத்துரு நிர்மூலமாவதற்கு நீங்க கர்த்தரை துதிங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். 416ஆம் பக்கம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். எதனால? துதிக்கு பாத்திரராகிய தேவனை நோக்கி நான் புகழ்ந்து கொண்டே இருப்பேன். சத்துருவை வீழ்த்தத்தக்கதாக நான் புகழ்ந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. யாரோ ஒரு சத்துரு வந்து உங்களை வீழ்த்த பார்க்குறான். ஒரு காரியம் அல்ல, பல சத்துருக்கள் உங்களுக்கு வரலாம். வரும் பொழுது என்ன பண்ணலாம்? நீங்க ஒன்று மட்டும் பண்ணுங்க. ஆண்டவரே உண்மை நான் புகழுகிறேன். எனக்கு விரோதமாக எத்தனை கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு, எனக்கு விரோதமாக இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, எனக்கு இருக்கிற இந்த போராட்டங்கள் மாறட்ட ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம விண்ணப்பம் பண்றோம். அதுக்கு முன்னாடி கர்த்தரே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், நம் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்க வேண்டியதான் நம்முடைய வேலையா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் சிங்கக்கபில ஜெபிச்சாரா துதிச்சாரா? துதித்தார்.
அவர் அதிகம் ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, சிங்கம் வந்து என்னை கடிக்க போகுது ஐயோ அப்படின்லாம் ஜெபம் பண்ணல. அவர் என்ன பண்ணார்னா கர்த்தரை புகழ்ந்து பாடினார். தானியேல் கிரேக்கம் என்ற புத்தகத்தில் பார்க்கும் பொழுது சந்திரனை படைத்தவரை துதிக்கிறேன், சூரியனை படைத்தவரை துதிக்கிறேன், சகலத்தையும் படைத்தவரை துதிக்கிறேன், இடி மின்னல்களை உண்டாக்கினவரை துதிக்கிறேன், காடுகளையும் மலைகளையும் குன்றுகளையும் படைத்தவரை துதிக்கிறேன் அப்படின்னு தானியேல் என்ன பண்ணா துதிகளை ஏறெடுத்த காரியங்கள் இருக்கிறது. அப்ப அநேக பிரச்சனைகளின் நடுவிலே நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், அநேக போராட்ட நடுவிலே நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், உங்கள் சத்துருக்களை வீழ்த்துவதற்கு நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், உங்களுக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை நிர்மூலமாக்குவதற்கு கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன், எப்பொழுதும் கர்த்தரை துதிப்பேன், இடைவிடாமல் கர்த்தரை துதிப்பேன், எந்நேரமும் கர்த்தரை நான் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஜெபித்துக்கிட்டே இருக்கணும், அதே நேரத்தில் துதித்துக்கிட்டே இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். இந்த துதி நமக்கு முக்கியம். கர்த்தரை துதிக்க துதிக்க துதிக்கு பயப்படத்தக்க தேவன் நம்மோடு இருக்கிறாராம். அல்லேலூயா. இதே 2 சாமுவேல்ல 22ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 22:50வது வசனம். ஆகையால் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதிப்பேன், உமது நாமத்தை புகழ்ந்து பாடுவேன் என்ற வசனத்தை நீங்கள் மீண்டுமாக கேட்கப் போகிறீர்கள். வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன்? சங்கீதம் பாடுவேன். அல்லேலூயா. அதான் பாடணுமே, காலையில் ஸ்தோத்திர கீதம், இன்ப வேளையில் வேதத்தின் தியானம், மாலையில் சங்கீத ராகம், மாலையில் சங்கீத ராகம், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும், எங்கள் மன்னவன் இயேசுவை பாடும் பாடும். காலையில் ஸ்தோத்திர கீதம், இன்ப வேளையில் வேதத்தின் தியானம், பலவித நன்மைகளை தந்து, பலவித நன்மைகளை தந்து, என்னை பலவானாய் மாற்றினி ஸ்தோத்திரம், என்னை பலவானாய் மாற்றினி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையில் ஸ்தோத்திர கீதம், இன்ப வேளையில் வேதத்தின் தியானம். கர்த்தரை எப்போதும் துதிச்சுக்கிட்டே இருப்பேன், கர்த்தரை எக்காலத்திலும் துதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏனால் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. உங்க ஜாதி சமுதாயம் அல்லது என்ன இனங்கள் குழுக்கள் இருக்குமானால் அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை துதித்து போற்றுங்கள். அல்லேலூயா. என் கர்த்தர் உயர்ந்தவர், சிறந்தவர், அவர் எனக்கு எல்லாம் தரக்கூடியவர் என்று உன்னுடைய குழுக்கள் மத்தியிலே, உங்களுடைய கூட்டத்தின் மத்தியிலே, உங்களுடைய ஜாதிகள் மத்தியிலே, உங்களுடைய ஜனங்கள் மத்தியிலே தேவனை பெருமைப்படுத்துங்கள், தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்கள், கர்த்தரை துதித்து அவரே போற்றுங்கள். அவர் உங்களுக்கு நல்லதை செய்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. அல்லேலூயா. அவர் நாமத்தை புகழ்ந்து பாடுவேன். இயேசு என்கிற நாமத்தை நான் எப்பொழுதுமே என்ன பண்ணுவேன்? புகழ்ந்து பாடுவேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். அவர் நாமத்தை போற்றுங்க, துதிங்க, புகழுங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பக்கத்திலே இருக்கும் அந்த புத்தகம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, அவரை பாடுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், அவருடைய அற்புதங்களை எல்லாம் பேசுங்க. இப்படியாக நம்முடைய துதி இருக்கணும். அவருடைய அற்புதங்களை பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அநேகம். அல்லேலூயா. வாசிக்கலாம் மீண்டுமாக. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் எப்படி பேசணுமா? தியானித்து பேசணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னென்ன அற்புதம் செய்தார்? அவருடைய நாட்களில் குஷ்டரோகிய சுகப்படுத்தினார், திமிர்வாதக்காரனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். திமிர்வாதம்னா என்ன தெரியுமா? கை கால் எல்லாமே இருக்கும், கண் எல்லாமே இருக்கும், படுத்த படுக்கையில் இருப்பேன், யோசிப்பேன், ஆனால் அவனால் செயல்படுத்தி முடிக்க முடியாது. அதை செய்யணும் இதை செய்யணும் என்னப்பனா யோசிப்பா, அவனால் செயல்படுத்த முடியாது. அதுக்கு பேர் தான், அந்த நோய்க்கு பேர் தான் திமிர்வாதம். திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினார்.
குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார், செவிடர்களை சுகப்படுத்தினார், கண் தெரியாதவர்களை சுகப்படுத்தினார், பார்வையடைய வைத்தார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த நோய் இருக்குதோ அந்த நோய்களை எல்லாம் குணமாக்கி நான் கர்த்தர் என்பதை நிரூபித்தார். ஏன்னா படைத்த தேவன் அவர்தான் நம்முடைய டாக்டர். அவரை புகழ்ந்து பாடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைச்சு பார்த்து புகழ்ந்து பாடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யலையா? உயிரோடு வைத்திருக்கிறா. என்னை உயிரோடு வைத்திரு உமக்கு நன்றி, என்னை உயிரோடு காத்திரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி பழகணும். என்னை உயிரோடு வைத்தீரே உமக்கு நன்றி, என்னை உயிரோடு காத்தீர் உமக்கு நன்றி, என்னை உயிரோடு வைத்தீர் உமக்கு நன்றி, என்னை உயிரோடு காத்தீர் உமக்கு நன்றி. உயிரோடு வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் நினச்சி பாருங்க, நம்ம ஏஜில் இருக்கவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் உங்களை உயிரோடு வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? கர்த்தரை துதிக்க, இன்னும் பாட, மற்றவர்களை புகழ்ந்து என்ன பண்ணா பாடுவது இருக்கட்டும், கர்த்தரை புகழ்ந்து பாடணும். அல்லேலூயா. இன்னைக்கு கலெக்டரை புகழ்ந்து நிறைய பேர் பாடுறான், அரசியல்வாதிகளை புகழ்ந்து பாடுறான். இன்னைக்கு இருக்கிற நாட்களில் கொடினான காலங்களில் இருக்கிறோம். யார் காசு பணம் தர்றாங்களோ அவங்கள புகழ்ந்து பாடுறாங்க. அருமையானவர்களே, கர்த்தர் தான் நமக்கு எல்லாமே செய்கிறாரு. காசு பணம் உன்னுடைய வாழ்க்கை உனக்குரிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். உனக்கு எல்லாமே அவர் செய்கிறார். கர்த்தர் எப்படி தெரியுமா? மிகவும் 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 பெரியவர். அந்த பெரியவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மிகவும் புகழப்படத்தக்கவர், அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்களேன், இயேசு என் தெய்வம், புகழப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இயேசுவை பார்த்த விட்டியும் எல்லா தேவர்களும் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த பொல்லாத சத்ருவா இருந்தாலும் உண்மையுள்ள தேவன் பெரியவராய் இருக்கிற அவரை மட்டுமே புகழ வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. சத்துருக்கு தெரியும் கர்த்தர் தான் உண்மையுள்ள தேவன் என்று. இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கும் அவர்தான் பெரியவர் என்று தெரிந்தோம் அவரை துதிக்காமல் இருப்பது பாவமாய் விடுகிறது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசித்திருப்பீங்க. இப்போ 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்க. 16:25. கர்த்தர் பெரியவரும், கர்த்தர் பெரியவரும், மிகவும் துதிக்கப்படத்தக்கவரும், மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எல்லா கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் யாரு? கர்த்தர் தான். அல்லேலூயா. அது எந்த ஒரு பொல்லாத விக்கிரகத்தின் தெய்வங்களா இருந்தாலும் அதெல்லாம் கீழே விழப்பட்ட தெய்வங்கள் தான். பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தள்ளி விட்டதான். அதுகளுக்கு தெரியும் ஆண்டவர் தான் உண்மையுள்ள இரட்சகர். அல்லேலூயா. லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன், அவன் என்ன பண்ணா? ஆண்டவரே இங்க வந்துட்டீரா? அல்லேலூயா. அந்த 6000 லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதனுக்கு கூட தெரியுது ஆண்டவர் வந்துட்டாரு. இப்ப ஏவா வந்துட்டு ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணா கேட்கிறான். ஏன்னா அதுக்குள்ள சத்துரு இருக்கு. அல்லேலூயா. அந்த சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்க ஆண்டவர் வந்தா. பன்றிகளுக்குள்ளாக அந்த பேய்கள் போனது, கடல்லே மாண்டு போனது. கர்த்தர் அதை செய்தார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனவே சத்துருக்களும் வீழ்ந்து போவார்கள். நீங்க துதிங்க, உங்க சத்துருக்கள் வீழ்ந்து போவார்கள். நீங்க துதிங்க, பிசாசுகளும் நிர்மூலமாக்கப்படும். ஏன்னா நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்க. பெரியவராய் இருக்கிறார், உன்னதராய் இருக்கிறார், சிறந்தவராய் இருக்கிறார், துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார், துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவர் ஒருவரை தவிர வேற துதிக்கப்படத்தக்கவர் இந்த பூமியில யாருமே இல்லை. ஏன்னா மிகவும் தெளிவாக இருக்கிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அல்லேலூயா. சரி, 1 நாளாகமம் 16 அதனுடைய 29வது வசனத்தை வாசித்து பாருங்க.
1 நாளாகமம் 16:29. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்கள். காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். அவருடைய சந்நிதியிலே வாருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நீங்க எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை துதிக்கணும், தொழுது கொள்ளணும். நல்ல கவனிங்க, நீங்க பரிசுத்தமா இருந்தா தான் கர்த்தரை துதிக்க முடியும், இல்லைன்னா துதியே வராது. பாவம் உள்ள இருக்கும்போது எப்படி துதி வரும்? கர்த்தரை துதிக்கணும்னா ஆண்டவருடைய வல்லமை பெற்றிருக்கணும், பரிசுத்தாவினாலே நிரம்பி இருக்கணும். அப்ப துதியின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் இரவும் பகலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க முடியும், சத்துருவை வீழ்த்தி கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப இரவும் பகலும் கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள், வேதத்தை வாசிப்பீர்கள், மகத்துவத்தை உணர்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அவரை துதிக்க துதிக்க சகலமும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்துக்கு மகிமையை நீங்கள் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. கர்த்தரை யாரெல்லாம் துதிக்கிறாங்க அவங்க தான் காணிக்கையே கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தரை துதிக்காதவன் காணிக்கை கொடுக்க முடியுமா? பாக்கெட்ல இருந்து பணம் வரவே வராது. கர்த்தரை நல்லா துதிக்க ஆரம்பிக்கிறவன் கர்த்தருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புவான். ஏன்னா அவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றிருக்கிறான். எதையாவது ஒன்றை கர்த்தருக்கு செயல்படுத்த வேண்டும் என்று விருப்பப்படுவான். எனவே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை துதித்து தொழுது கொள்ளக்கூடிய உங்களுக்கு தேவன் வல்லமையான காரியங்களை செய்வார், பயங்கரமான காரியங்களை செய்வார். நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். என்ன செலுத்தணுமா? அருமையான பைபிள் வசனம் இருக்கு. கர்த்தருக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து ஜாதிகளுக்கு எங்களை விடுவித்து உமது பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம், உம்மை துதிப்பதில் மகிமைப்படவும் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். உம்முடைய நாம மகிமைப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது எங்க இருக்குது அப்படின்னா 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரையிலும் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 34 இருந்து 36 வரையிலும் இப்போ வாசிக்கலாமா? ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும், ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். அதுல மகிமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதினால் மேன்மை பாராட்டும்படிக்கு எங்களை இரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி அருளும் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்தவுமே கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் தான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஃபைனலா அந்த வசனம் முடியும் பொழுது அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவார்களாக. அதுக்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தர் நித்தியத்திலிருந்து என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தெய்வமே. பாடுங்க. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தெய்வமே. மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே, மகிபானிர் ஊற்றிடுமே, மகிபானிர் ஊற்றிடுமே. ஆமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஆண்டவர் ஒரு குழந்தையை பாதுகாக்கிறது போல உங்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தாய் எப்படி குழந்தையை பாதுகாக்கிறாளோ அதே போல உங்களை பாதுகாக்கிறார். எப்படி ஒரு பாதுகாப்பு? ஆண்டவர் பாதுகாத்தார் என்றால் எந்த சத்துருவும் தொட முடியாது. அல்லேலூயா. அவன் சுட்டரிக்கப்படுவான், அவன் நிர்மூலமாக்கப்படுவான், அவன் இல்லாமல் போவான். எனவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை துதிக்கிறபடியினாலே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால் அடிக்கடி ஆமேன் சொல்லுங்க. பிரசங்கத்தின் நடுவில் அல்லது தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிற போது ஆமேன் அல்லேலூயா அப்படிங்கிற ஒரு கோஷமானது உங்கள் நடுவில் இருந்து எழும்பணும். ஆமேன். ஏனென்று சொன்னால் இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது.
1 நாளாகமம் 16:36 வசனத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நித்தியத்திலிருந்து என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லணுமா? ஆமென். நல்லா சொல்லுங்க, ஆமென். ஆமென்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஜெயம் காண கிருபைகளை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவிலே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். உங்கள் பிள்ளைகள் மனம் திரும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்வார்கள். ஆமென். உங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே பத்திரமாய் கர்த்தரால் பாதுகாக்கப்படும். ஆமென். நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். ஆமென். அக்கினி ஜுவாலை உன் பேர் பற்றாது. ஆமென். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பா. ஆமென். கர்த்தர் உங்கள் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பா. ஆமென். கர்த்தர் நித்தமும் உங்களை மனமகிழ்ச்சியாய் நடத்துவா. ஆமென். கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து ஜெயம் காண கிருபைகளை செய்வார். ஆமென். இப்படி ஆமென் 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 சொல்லும் பொழுது அப்படி ஆகும். ஆமென். எனக்காக யாவும் செய்து முடித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே ஸ்தோத்திரம். எங்கள் தயாபரரே ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தரே ஸ்தோத்திரம். ராபூனி ஐயரே ஸ்தோத்திரம். இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரே, ஸ்தோத்திரம். நிரந்தரமாய் எங்களோடு இருக்கிறவரே, ஸ்தோத்திரம். முத்திரை மோதிரமாய் வைப்பவரே, ஸ்தோத்திரம். கசந்தரமாராய் எல்லாம் மதுரமாய் மாற்றுகிறவரே, ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவரே. ஸ்தோத்திரம். இப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுக்கு பேர் ஸ்தோத்திரம். துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்திய துதி. பிரைஸ் அண்ட் வர்ஷிப். அல்லேலூயா. பிரைஸ் அண்ட் வர்ஷிப்னா என்ன அர்த்தம்? துதிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதனை செய்து துதியுங்கள். ஆராதனை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன் உன்னுடைய துதி ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 1 நாளாகமம் 29:13 வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமது மகிமையான நாமத்தை புகழ்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்ஷடாய் என்கிற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் எல்ஷடாய். அல்லேலூயா. யெகோவா என்கிற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் நல்லவர், ஏன்னா அவரை புகழுவேன், ஸ்தோத்தரிப்பேன், மகிமைப்படுத்துவேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை என்ன பண்றோம்? துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். எப்போதுமே துதி, என்றென்றைக்கும் துதி. யாரை துதிக்கணும்? கர்த்தரை. நீ துதி. நீங்க துதிக்க சத்ருவை மிதிக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை துதி, சாத்தானுக்கு மீதி. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை துதி, சாத்தானுக்கு மிதி. அவனை அடி. அல்லேலூயா. ஆமா, துதிச்சா சத்ருவை அடிக்கிறதுக்கு சமானம். துதிச்சா சத்ருவை மிதிக்கிறதுக்கு சமானம். அல்லேலூயா. அல்லேலூயா. கைதட்டி கர்த்தரை புகழ்ந்து மகிமைப்படுத்த. அல்லேலூயா. சகல ஜனங்களே கையொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் யாழ் இசைத்து ஆண்டவரை புகழ்ந்து பாடணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அக்கினி இறக்கி ஆலயத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை இருப்பதை கண்டு தரை மட்டும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை தொழுது கொண்டு, மெய்யாகவே அவர் நல்லவர், மெய்யாகவே அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்கன்னா, கர்த்தரை துதிக்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். நல்ல இந்த இடத்துல தரை
தரையில குனிஞ்சு பணிஞ்சு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. இப்போ உங்கள் சேரை விட்டு கீழே இறங்கி அப்படியே தரையில் என்ன பண்ணால் முழங்கால் படிக்கிட்டு உங்கள் முகம் தரையிலே என்ன பண்ண படும்படியாக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இந்த வசனத்தை வாசித்த பிறகு 2 நாளாகமம் 7:3 வசனத்தை வாசிங்க. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற விழுந்து குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டு பணிந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது, மெய்யாகவே அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார். என்று சொல்லி கர்த்தரை துதியுங்க. அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க. எல்லாம் இப்ப ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நாம மகிமைப்பட்டு முழங்கால் படியிடணும். முழங்கால் படித்தரை புகழ்ந்து நன்றி சொல்லி பாடி கர்த்தருடைய ஆலயத்தில் அஸ்திபாரம் போடப்பட்டதால் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை புகழ்ந்து மிகுந்த ஆரவாரத்தோடு ஆர்ப்பரித்தார்கள் என்று எஸ்ரா 3:11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அவர் நல்லவர், மெய்யாகவே அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஆலயத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை இருப்பதை கண்டு தரை மட்டும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை தொழுது கொண்டு எல்லாம் சொல்லுங்க, மெய்யாகவே நீ நல்லவர், மெய்யாகவே உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லிக்கிட்டே இருங்க. துதியுங்க. அல்லேலூயா. மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். எல்லாம் துதிங்க. பயத்துடனே கர்த்தரை தொழுது கொண்டு நடுக்கத்தோட கலிகூறுகள் என்று சங்கீதம் 2:11 சொல்லுகிறது. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதம் 7:14 வாசிக்க முடியும். 7:17 மதம் இருக்கிறது. உன்னதமானவரே உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உமது நாமத்தை புகழ்ந்து பாடுவேன் என்று சங்கீதம் 9:2 சொல்லப்பட்டிருக்கிறது. சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை புகழ்ந்து பாடுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவீங்கள் என்று சங்கீதம் 9:7 சொல்லுகிறது. சங்கீதம் 18:3 சொல்லுகிறது. துதிக்கு பாத்திரரான கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 18:49 சொல்லுகிறது. ஆகையால் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதிப்பேன், உமது நாமத்தை புகழ்ந்து பாடுவேன். சங்கீதம் 21:13 சொல்லுகிறது. கர்த்தாவே உமது பலத்திலே எழுந்தருளும், நாங்கள் உமது வல்லமையை பாடி துதிப்போம். சங்கீதம் 22, 23, 24 வசனங்களிலே பார்க்கும் பொழுது உமது நாமத்தை என் சகோதரர்களுக்கு அறிவிப்பேன், சபை நடுவில் உம்மை துதிப்பேன், கர்த்தரை நான் புகழ்ந்து பாடுவேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். இப்பொழுது எல்லாம் அப்படியே எழுந்து உட்கார்ந்து கொள்ளலாம். சபை நடுவிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு குனிந்து தரை மட்டும் தொழுது கொண்டிருக்கிறபடினால எல்லாம் கரங்களை நல்லா உற்சாகமா தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சங்கீதம் 22 சங்கீதம் 25 முதல் 26 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கும் போது மகா சபையிலே உம்மை துதிப்பேன். இது கர்த்தருடைய சபை, இந்த ஜீசஸ் சர்ச்சிலே நாம் கூடியிருக்கிறோம். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன், ஏழைகள் புசித்து திருப்தி அடைவார்கள், அவரை தேடுகிறவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். எல்லாம் சொல்லுங்க, என் இருதயம் கர்த்தருக்குள்ளாக என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22 அதனுடைய 27 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இப்பொழுது வாசிக்க போறீங்க. சங்கீதத்திலிருந்து நிறைய வாசிக்க போறீங்க. சங்கீதம் 22 அதனுடைய 27 வசனம். பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். உமக்கு முன்பாக தொழுது கொள்ளும், ஆண்டவருக்கு முன்பாக தொழுது கொள்ளும் என்று சொன்னால் கர்த்தரை துதித்து தொழுது கொள்ளும். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களாய் தேவனுக்கு முன்பாக வந்து தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்கு. நீங்கள் பரிசுத்தவான்கள், தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இப்ப தலையில கை வச்சு நான் சொல்லுங்க, கர்த்தருடைய பரிசுத்தவானா என்னை மாற்றிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தரை புகழ்ந்து பாடுவேன், கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நான் நன்றி செலுத்துவேன். இந்த வசனம் சங்கீதம் 30:4 இருக்கிறது. அடுத்து சங்கீதம் 30 11 12 முடியுள்ள வசனங்களை நாம் தலையில கை வச்சு என்ன பண்ண சொல்லுவோம், என் துக்கத்தை எனக்காக
மாற்றினீரே. மாற்றினீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என் என் சாக்கு உடையை கலற்றி மகிழ்ச்சியால் என்னை கட்டினீரே. மகிழ்ச்சியால் கட்டி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என் ஆத்துமா உம்மை துதித்து பாடும். என் ஆத்துமா உம்மை துதித்து பாடும். நான் மௌனமா இருக்க மாட்டேன். நான் மௌனமாய் இருக்க. என் தேவனாய கர்த்தாவே. என் தேவனாய கர்த்தாவே. நான் என்றென்றைக்கு உம்மை துதிப்பேன். நான் என்றென்றைக்கு உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. 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 இப்ப நல்ல கரங்களை தட்டி மீண்டும் நல்ல கரங்களை தட்டுங்க. நல்ல கரங்களை தட்டுங்க. நான் மௌனமா இருக்க மாட்டேன், கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நான் உறங்க மாட்டேன், கர்த்தர் என் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். எனவே கர்த்தரை நான் உள்ளளவும் துதித்து கொண்டே இருப்பேன், கனப்படுத்திக்கிட்டே இருப்பேன், மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பேன். உங்கள் வாயில் இப்போ துதி சத்தம் உண்டாகுதா? தேவன் உங்களுக்குள்ளே எழுப்புதலை தந்து கொண்டே இருக்கிறாரா? நீங்கள் எப்பெல்லாம் நடக்கிறீங்களோ துதிங்க, எங்கெல்லாம் போகிறீங்களோ துதிங்க, எங்கே அமருகிறீங்களோ துதிங்க, வேலை செய்கிற இடங்களில் துதிங்க. ஓ, வேலை செய்கிற ஸ்தலத்தில் மாத்திரமல்ல, சபையிலே துதிக்கிற நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே போங்க. சத்துரு ஓடி போவான், சிதறடிக்கப்படுவான். அல்லேலூயா. நீங்கள் நீதிமான்களா இருக்கிறீங்க. சங்கீதம் 33 1-3 முடிய உள்ள வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க போறோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் பாடுங்கள், துதி செம்மையானவர்களுக்கு தகும். சுர மண்டலத்தினால் கர்த்தரை துதியுங்கள், 10 நரம்பு வீணையினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். நான் சொன்னேன்ல, 10 நரம்பு வீணையோடு அவரை புகழ்ந்து பாட வேண்டும். சுரமண்டலத்தினாலே யாழாலே அவரை புகழ்ந்து பாட வேண்டும். சங்கீதம் 33 1-3 வசனங்களை வாசிங்க. நீதிமான்களே, கர்த்தருக்குள் கலிகூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஆமென். 10 நரம்புகள் இசையோடு ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. 10 நரம்புகள் இசையோடு ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீதிமானா நீதிமானா, இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களே, கர்த்தரை துதியுங்கள். செம்மையானவர்களே, கர்த்தரை புகழுங்கள். ஆண்டவர் உங்களுடைய துதியை எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் உன்னதமான தேவன். அல்லேலூயா. காலையிலே கொக்கரக்கோன்னு கடவுளை மகிமைப்படுத்துகிறது சேவல், இருக்கிற மிருகங்கள், இருக்கிற அனைத்து பறவைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்கு தான் தெரிய மாட்டேங்குது, கர்த்தரை துதிக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்கிறது. துதி அபிஷேகம் எனக்கு வேண்டாண்டவரேன்னு கேளுங்க. இன்னும் நான் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருங்க. சங்கீதம் 35 அதனுடைய 28வது வசனம் சொல்லுகிறது, என் நாவு உமது நீதியையும் உமது துதியையும் நாள் முழுவதும் அறிவிக்கும். நாள் முழுவதும் நீங்க அறிவித்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள்லாம் அறிவிப்பாளர்கள். கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அறிவித்துக் கொண்டே இருங்க. சங்கீதம் 35 அதனுடைய 18 பார்க்கும்போது, மகா சபையிலே உமக்கு நன்றி செலுத்துவேன், பலத்த கூட்டத்தின் நடுவிலே உம்மை புகழுவேன். கூட்டம் அதிகமா இருக்குதா? கர்த்தரை துதிச்சு ஆண்டவர் அறிவிங்க. அல்லேலூயா. மனசோர்வா இருக்கிறீங்களா? கர்த்தரை துதிங்க. அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவியினாலே நிரம்புவதற்கு நீங்க நின்று துதிங்க, இன்னும் துதிங்க. ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 42 அதனுடைய 5வது வசனம், நீங்க சோர்வா இருக்கிறீங்களா? கர்த்தரை துதிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் மனசோர்வடைகிறாய்? எனக்குள் ஏன் கலங்குகிறாய்? கடவுளை நம்பு, ஏனென்றால் அவருடைய பிரசன்னத்தின் உதவிக்காக நான் மீண்டும் அவரை புகழ்வேன், மீண்டும் அவரை புகழ்வேன். துதிக்காத போது பிரச்சனை வந்துடும், துதிக்கும் போது பிரச்சனை மாறிடும். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீ துதிச்சா பிரச்சனை நீங்கும், நீங்க துதிச்சா ஆசீர்வாதம் தங்கும். சொல்லிட்டீங்களா? நீங்க துதிச்சா பிரச்சனை நீங்கும், நீங்க துதிச்சா ஆசீர்வாதம் தங்கும். சங்கீதம் 42 அதனுடைய 5வது வசனத்தை இப்ப நீங்க வாசிக்க போகிறீங்க. கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம், கர்த்தரை துதிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் ஆராதிப்பேன், ஆராதித்து கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையில்
ஆண்டவர் எனக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்டை வச்சிருக்காருன்னா, நான் பண்ற துதியினால கர்த்தர் மகிமை அடைகிறார். நான் பண்ற துதியினால கர்த்தர் என்னை உணர்வுள்ளவனாக்கி எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார். இந்த ரகசியம் பெருசு. துதிங்க, சகலமும் கர்த்தரால் கைகூடி வரும். துதிக்கிறதுக்கு தான் இன்பம் பிறக்கும். துதிக்கிறவர்களுக்கு தான் இன்பமே இருக்கு, இல்லைன்னா மனசோர்வு தான். நான் மீண்டும் துதிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி துதிங்க, இன்பம். அல்லேலூயா. உலகத்தான் பாடுவான், இன்பம் எங்கே, இன்பம் எங்கே, எங்கே அப்படின்னு அலைவான். இன்பம் எங்க இருக்கு? நீங்க துதிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்துருவார், இன்பம் பொங்கும். அல்லேலூயா. இன்பம் எங்க இருக்குது? கர்த்தர் தருகிறார் இன்பத்தை. துன்பத்திலிருந்து விடுதலையாக்குகிறவர் கர்த்தர். இன்பத்தை தேடி அலைய வேண்டாம், இன்பம் உங்கள் நடுவில் இருக்கிறார். அந்த இயேசுவை துதியுங்கள். அல்லேலூயா. இன்பராம் இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் நண்பராய் உங்களோடு கூட பழகிறார். அவர் சத்துருவை வீழ்த்தும்படியாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் நீங்க தொழுது கொள்ளுங்க, ஜம்முன்னு இருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள் கும்முன்னு இருப்பாங்க. அல்லேலூயா. ஜம்முன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு தீங்கு வராது, தீங்கு துக்கப்படுத்தாது, ஆபத்து நேரிடாது, பொல்லாப்பு அணுகாது, வாதுவின் கூடாரத்தை அணுகாது. ஆமென் சொல்லுங்க. ஆமா, அப்பதானே வாஸ்தம். கர்த்தரை துதிக்க 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 ஆமென் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சங்கீதம் 48:1 சொல்கிறது, கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். பரலோகத்திலும் துதி, பூலோகத்திலும் துதி, கர்த்தரை எங்கும் துதி. அல்லேலூயா. பிசாசானவன் வதைக்கிறவனை இடிக்கும்படியாக கர்த்தருடைய துதி நமக்குள்ளே இருக்கும்போது, அல்லேலூயா, நம்ம கர்த்தரை ஒவ்வொரு முறையும் துதிக்க துதிக்க சம்பட்டியில் அடித்தது மாதிரி பிசாசு ஐயோ ஐயோ ஐயோன்னு ஓடிடுவேன். அல்லேலூயா. சம்பட்டியில் அடிச்சிருக்க இடிய சத்தத்தை பார்த்துறீங்களா? டும்மு டும்முன்னு கேட்கும். கர்த்தரை ஒவ்வொரு துதி சொல்லும்போது பிசாசுக்கு இடி இறக்குறான். ஐயோ ஐயோன்னு கத்துக்கிட்டு ஓடியே போயிடுவான். ஆமென். ஆண்டவரை என் உதடுகளை திறந்தரலும், அப்பொழுது என் வாய் உமது துதியை சொல்லும். சங்கீதம் 51:15 இவ்வாறாக இருக்கு. நிறைய பேர் துதிக்க தெரியல, வாய் அப்படியே இது போட்டு ஒட்டின மாதிரி, இன்னொன்று ஜிப்பு போட்ட மாதிரிக்கே என்ன பண்ண மூடியே வச்சிருக்காதீங்க. அல்லேலூயா. கம்மு போட்டு ஒட்டின மாதிரிக்கே இருக்காதீங்க. ஆண்டவரே என் உதடுகளை திறந்தரலும். துதிப்பதற்கு உதடுகளில் இருந்து உன்னத அனுபவம் உண்டாகும். அல்லேலூயா. வாசிக்கலாமா சங்கீதம் 51 அதனுடைய 15வது வசனத்தை? ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். என்னுடைய வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். அப்பனா புகழ்னா துதி, அந்த துதியை சொல்லும். அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்காகவே இந்த உபவாச கூடுங்க. ஆமென் சொல்லலாமே. வேற எதுக்குங்க இந்த உபவாச ஜபத்தில் என்னத்தை நம்ம சாதிக்க போகிறோம்? கர்த்தரை துதியுங்க, சகலமும் நமக்கு கைகூடி வரும். கர்த்தரை துதியுங்க. உங்க வீட்டில் ரெட்டிப்பான நன்மை மட்டுமல்ல, 1000 மடங்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, கோடா கோடியாய் நீ பெருகுவாய். அல்லேலூயா. சங்கீதம் 56:4 எடுத்துக்கங்க. சங்கீதம் 56:4 இருக்கு. நான் தேவனிடத்தில் அவருடைய வார்த்தையை துதிக்கிறேன், தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்துள்ளேன், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவனை துதிக்கிறீங்க, மனுஷன் ஒண்ணுமே செய்ய முடியாது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 56:4. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? மாம்சமானவன் மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தரை நீங்க துதிக்கிற ஜனம். எல்லாம் சொல்லுங்க, என் பெலனே உம்மை புகழ்ந்து பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் தேவனே தேவன் உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன், உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். நீர் எனக்கு கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறீர், நீர் எனக்கு கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆமென். ஆமென். இது எங்க இருக்குன்னா சங்கீதம் 59:17 இருக்குது. சங்கீதம் 59:17 எடுத்து வாசிங்க. கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறார். நீங்க பலவீனப்பட வேணாம். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களோடு இருக்கும்போது அப்படியே இன்னும் அதிகமாய் துதிக்க முடியும். வாசிக்கலாமா? என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும், கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார், கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். இப்படியாக நான் பாடி புகழ்ந்து மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சங்கீதம் 61:8 நாம் வாசித்தோம். அதே போல சங்கீதம் 63:3 சொல்லுகிறது, உமது கிருபை ஜீவனை பார்க்கலும் சிறந்தது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். உதடுகள் துதித்துக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆமா, உதடு இங்க பாருங்க, அப்படியே லைட்டா
கூட்டம் அதிகமாக இருக்குதா, ஒரு பொல்லாத பிசாசு வந்து நம்மக்கிட்ட பேசியிருக்கா, ரியலர் அப்படின்னு பேசும்போதே ஓடியே போயிடும். அல்லேலூயா. உங்கள் உதடுங்க துதியை சொல்லும் போதே அவன் ஓடி போயிடுவான். அல்லேலூயா. ஆமாம், பிசாசு முறைச்சு பார்ப்பேன். நம்ம என்ன தெரியுமா, அப்படின்னா போதும், வாயை தரங்க, துதியை மட்டும் சொல்லுங்க, ஓடுறான் பாரு சாத்தான். அல்லேலூயா. கர்த்தரை துதிங்க, அப்போ ஓடுவான். அல்லேலூயா. தேவனை துதியுங்க. அல்லேலூயா. ஆமா, பொய் பேச்சு பேசாத, வீண் பேச்சு பேசாத, சொந்த பேச்சு பேசாத, சூதான பேச்சு பேசாத, என் பேச்சு எல்லாம் இயேசு, இயேசு உயிர் மூச்சு, சத்தியத்தை பேசு. ஓடுது பிசாசு. சத்தியத்தை பேசும்போது சத்துரு ஓடி போவான், சத்துரு ஓடி போவான். நீங்க துதியை மட்டும் ஏறடுங்க. ஆகையால் உமது நாமத்தை என்றென்றைக்கு துதித்து பாடுவேன், பொருத்தனைகளை நாளுக்கு நாள் செலுத்துவேன். அல்லேலூயா. 61:8 இருக்கு. சங்கீதம் 61:8 நாளுக்கு நாள் என்ன பண்ணுவேனா, நான் உண்மை துதிப்பேன், நன்றி செலுத்துவேன், பொருத்தனை ஏறெடுப்பேன், ஏதாவது ஒன்று கர்த்தருக்கு நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. சங்கீதம் 63:3 சொல்லுகிறது, உமது கிருபை ஜீவனை பார்க்கலும் சிறந்தது, என் உதடுகளும் உம்மை துதிக்கும். அது அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் உதடுகள் உம்மை துதிக்கும். நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் உயிர் உள்ளவரை துதிப்பேன், உன்னத தேவனை உயர்த்தி துதிக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனமே இருக்கு, என் படுக்கையில் உம்மை நினைப்பேன், என் படுக்கையில் உம்மை நினைச்சு துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. டயர்டா இருக்குதா, போய் படுத்துக்கிட்டே துதிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, டயர்டா இருக்கா, உக்காந்துக்கிட்டே துதிங்க. அல்லேலூயா. டயர்டெல்லாம் மாற்றுவார். ஆமென். நான் டயர்டாக ஒரு ஜெப கூட்டத்துக்கு போனேங்க முந்தா நேற்று. நாங்கள் ஒரு 10 பேர் என்ன பண்ணால் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஜெப கூட்டத்தின் நடுவிலையும் சரி, 10 பேர் கூடி ஜெபிக்கிற நேரத்திலையும் சரி, பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலன் வந்துச்சு. நல்ல பலனோடு வந்தேன், பலனோடு எல்லா காரியங்களையும் செய்யும்படியாக கிருபை செய்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, என் ஆத்துமா மஞ்சையும் கொழுப்பையும் உண்டாக்குறது போல திருப்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, கர்த்தருக்குள்ளாக எல்லாம் சொல்லுங்களேன், கர்த்தருக்குள்ளாக கெட்ட கொழுப்பு இல்லை, நல்ல கொழுப்பு உள்ளவர்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, என் மஞ்சைனா என்னது, மஜ்ஜை, இந்த முழங்களுக்குள்ளாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் பலனடையத்தக்கதாக துதியை மட்டும் சொல்லி பாருங்க, அதெல்லாம் பலன் அடைஞ்சிரும். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வாசிக்க போறீங்க. சங்கீதம் 63:5, என் வாய் மகிழ்ச்சியான உதடுகளால் துதிகளை பாடும். நல்லா இருந்து நல்ல கர்த்தரை துதிங்க. சங்கீதம் 63 அதனுடைய 5வது வசனத்தை எடுத்து, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் உதடுகள் உம்மை துதிக்கும். 63:5. அதே போல 63:3 வாசித்துட்டீங்களா? நிலத்தையும் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்க சொன்னேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 63:5 வாசிக்க சொன்னேன். 3 வாசித்தாங்க, திருப்பி இப்போ 5 வாசித்திருக்காங்க. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் ஆத்துமா திருப்தியாகும். நீங்க துதியை மட்டும் சொல்லுங்க, உங்க ஆத்துமா திருப்தி ஆயிரும். என் வாய் மகிழ்ச்சியான உதடுகளால் துதிகளை பாடும். அல்லேலூயா. அதுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி பாடுவே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி துதிக்கிறே. ஆண்டவரை போற்றி துதியுங்கள், கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இப்ப சங்கீதத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. ஆமென். துதியுங்கள் துதியுங்கள், பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஓ லார்ட், கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 67 1 முதல் 3 முடியுள்ள வசனங்களை நாம் வாசித்து விட்டு அப்படியே எழுந்து நின்று கர்த்தர் நல்லா துதிக்க போகிறோம். சங்கீதம் 67 1 முதல் 3 முடியுள்ள வசனங்கள். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும்
எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஜனங்களும் ஆண்டவரை துதிப்பார்களாக. சகல ஜனங்களும் ஆண்டவரை துதிப்பார்களா? எல்லாம் சொல்லுங்க. சகல ஜனங்களும் ஆண்டவரை துதிப்பார்களாக. சகல ஜனங்களும் கர்த்தரை துதிக்கட்டும். சகல ஜனங்களும் அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கவங்க, வெளியில இருக்கவங்க, காட்டு மேட்டில் இருக்கிறவங்களாலும் சரி, சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களாலும் சரி, எல்லா மொழியை பேசக்கூடியவர்களா இருக்கட்டும், எல்லா நாடுகளில் இருக்கிறவர்களா இருக்கட்டும், எல்லாருமே கர்த்தரை துதிக்க வேண்டும். பரலோகமே கர்த்தரை தான் துதிக்கிறது. அல்லேலூயா. சகல ஜனங்களுமே துதிக்கட்டும். எழுந்து நிற்போமா? அப்படியே துதிக்கலாமா? கடவுளே, உம்மை நான் பாடுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை புகழுகிறேன். வனாந்தரங்களில் சவாரி செய்கிறவர்களுக்கு ஒரு பாடலை பாடுங்கள். அவருடைய நாமம் கர்த்தர், அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். இந்த நாளில் யாரா இருக்கட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்தி தான் ஆகணும், துதிச்சு தான் ஆகணும். அவர் துதியை சொல்லி தான் வரணும். அவருக்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடம். கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லாம் கொஞ்ச நேரம் நீங்கள் கர்த்தரை நல்லா துதிக்க போகிறீங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரை துதியுங்கள். கடல்களையும் அவற்றில் உண்டாயிருக்கிற அனைத்தை உண்டாக்கின கர்த்தரை துதியுங்கள். மச்சங்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். அந்த மீன்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீரே என் நம்பிக்கை, ஆண்டவராகிய தேவனே, நீர் என்னுடைய இளமை பருவம் முதல் நீரே என் நம்பிக்கை. நான் பிறந்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையே நான் எப்போதும் துதிப்பேன், உண்மையே நான் துதிப்பேன். நான் துதிக்க பிறந்தவன், நான் ஜெபிக்க பிறந்தவன். நான் துதிக்க பிறந்தவள், நான் ஜெபிக்க பிறந்தவள், ஜெயிக்க பிறந்தவள். பிசாசை ஜெயிக்க பிறந்தவள். நான் துதிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன். நான் துதிக்க பிறந்தவள், நான் ஜெபிக்க பிறந்தவள், ஜெயிக்க பிறந்தவள் என்று சொல்லிக்கிட்டே இருங்க. நான் எப்போதும் நம்பிக்கையுடன் இருப்பேன், உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. சங்கீதம் 71:14 சொல்லுகிறது, நான் நம்பிக்கையோடு இருப்பேன், கர்த்தர் மேல நான் துதித்துக்கிட்டே இருப்பேன். என் தேவனே, உம்மை நான் துதித்து கொண்டே இருக்கிறேன். என்னை ஆண்டவரை ஒடுக்கிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும், அவமானப்படுத்துகிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும், சிறுமைப்பட்டவர்கள் எளிமையானவர்கள் மேல ஆண்டவர் உம்முடைய துதியை வச்சிருக்கீங்களே, அதற்காக நன்றி. ஒடுக்கப்பட்டவர்களும் துதிப்பாங்க, அவமானப்படுகிறவர்களும் துதிப்பாங்க, சிறுமைப்பட்டவர்களும் துதிப்பாங்க, எளிமையானவர்களும் துதிப்பாங்க என்று சங்கீதம் 74:21 சொல்கிறது. உம்முடைய நாமத்தை நான் துதிக்கிறேன் அப்பான்னு சொல்லுங்க. துதிச்சுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. சங்கீதம் 78 அதனுடைய 4வது வசனத்திலும் சரி, நாங்கள் அவர்கள் பிள்ளைகளிலிருந்து அவற்றை மறைக்காமல் கர்த்தருடைய துதியையும் அவருடைய வல்லமையையும் அவர் செய்த அதிசயங்களையும் வரும் தலைமுறைக்கு அறிவிப்போம். ஆண்டவரை துதிங்க. உங்க பிள்ளைகளுக்கு துதியை சொல்லி கொடுங்க. கர்த்தரை எப்படி துதிக்கணும் சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 79:13 சொல்லுகிறது. சங்கீதம் 86:9 சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் உண்டாக்கின சகல ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்களுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேனப்பா, துதிக்கிறேனப்பா. கர்த்தரை விடாதீங்க, செம்மையாய் துதிங்க. கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருங்க. வாருங்கள், நாம் தொழுது குனிந்து நம்மை படைத்த கர்த்தருக்கு முன்பாக மண்டியிடுவோம் என்று சங்கீதம் 95:6 சொல்லுகிறது. கர்த்தருக்கு முன்னாடி மண்டியிடக்கூடியவர்கள் பெருக வேண்டும், ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்கள் பெருக வேண்டும். சங்கீதம் 96:9 வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தரை துதித்து புகழ்ந்து பாடி அவருக்கு முன்பாக நீங்கள் நடுங்குங்கள். சங்கீதம் 98 சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு புதிய பாடலை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் அவருக்கு ஜெயம் கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கட்டும், ஜெயம் கொடுக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:26 சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதியுங்கள், பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை
என்றும் உள்ளது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் நடுங்க கடவர்கள். அவர் கேருபீன்கள் மேல் வீற்றிருக்கிறார், பூமி அதிர கடவதாக. உமது மகத்துவமும் பயங்கரமுமான நாமத்தை அவர்கள் துதிக்கட்டும். அவர் பரிசுத்தர் என்பதை ஜனங்கள் உணரட்டும். இப்போது கர்த்தரை துதியுங்கள், அவர் பரிசுத்தர் என்று துதியுங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 99:9 சொல்லுகிறது, நம்முடைய தேவனாய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய தேவனாய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தொழுது கொள்ளுங்கள், தொழுது கொள்ளுங்கள். பரலோகமாய் நாம சூழ்ந்திருக்கிறோம், பரலோகத்தில் இருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள், துதியுங்கள். சங்கீதம் 100வது சங்கீதம் 1 முதல் 5 முடிய உள்ள வசனங்களை வாசிக்க போறீங்க. அல்லேலூயா. எல்லாம் 100வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ பைபிளை எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே முன்பாக மார்கரெட் வந்து வாசிப்பாங்க. இந்த வசனத்தை வாசித்து நம்ம என்ன பண்ண போறோம்? நன்றாக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 100 அதனுடைய 1 முதல் 5 முடிய உள்ள வசனங்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. 100வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிமையோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அப்பாவுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிற ராஜா. பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது.